சென்னை கோயம்பேட்டில் இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோயம்பேட்டில் இளம்பெண் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுபான நிர்வாகத்தினரிடம் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமன் சக்திவேல் உட்பட 6 பேர் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், கைது செய்யப்பட்ட 6 நபர்களுடைய விவரம் தெரிய வந்திருக்கா? சென்னை கோயம்பேட்டில் மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறில் 18 வயது இளம்பெண்ணை காரை ஏற்றி கொலை செய்த சம்பவத்தில் அந்த கொலை செய்த சுமன் சக்திவேல் உள்ளிட்ட 6 நபர்களை தற்போது கோயம்பேடு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கொலை செய்த சம்பவத்தில் மற்றொரு பெண் படுகாயமடைந்திருக்கிறார். 17 வயது சிறுமி படுகாயமடைந்திருக்கிறார். அவர் KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் அனிச்சங்குப்பம் இலங்கை முகதிகலகாம் பகுதியில் வசித்து வருபவர் மேரி ஸ்டெல்லா. இவரது 2 மகள்களில் ஒருவர் 18 வயது நிரம்பிய யான்சி கடந்த சில மாதங்களாக இன்ஸ்டாகிராமில் சென்னையை சேர்ந்த பௌசி தீபிகா என்ற இளம்பெண்ணிடம் பழக்கம் ஏற்பட்டு கடந்த 19ஆம் தேதி பௌசியை பார்ப்பதற்காக யான்சி சென்னைக்கு வந்து அவரது வீட்டில் தங்கி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி யான்சி மற்றும் பௌசியா திரைப்படத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு தாமதமாக வந்ததால் அவரது தாய் திட்டியதால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் தான் நேற்று இரவு பௌசியா மற்றும் அவரது ஆண் நண்பர்கள் இணைந்து யான்சியை கோயம்பேட்டில் உள்ள சென்னை கேட்வே என்ற தனியார் ஹோட்டல் மதுபான பாருக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது அங்கு மது அருந்திவிட்டு நடனமாடி கொண்டிருந்த போது அங்கிருந்த மற்றொரு தரப்பினருடன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பாரில் இருந்த பவுன்சர்கள் உடனடியாக 2 தரப்பினரையும் உடனடியாக வெளியேற்றியுள்ளனர். மீண்டும் அவர்கள் பாருக்கு வெளியே வந்து சண்டையிட்டுக் கொண்டனர். இந்த நிலையில் தான் யான்சி பௌசியா ஒரு இருசக்கர வாகனத்திலும் அவரது நண்பர்கள் மற்றொரு இருசக்கர வாகனத்திலும் சென்றபோது அங்கு ஏற்கனவே பிரச்சனைக்குள்ளாகி வாகனத்தில் தயாராக காத்திருந்த சுமன் சக்திவேல் என்பவர் அங்கு காரில் காத்திருந்துள்ளார். இந்த நிலையில் தான் அந்த விஜயகாந்த் மேம்பாலத்திற்கு கீழாக சென்று கொண்டிருந்த போது அந்த சுமன் சக்திவேல் என்பவர் வேகமாக சென்று காரில் சென்று அந்த இளம்பெண்கள் மீது காரில் மோதி இருக்கிறார். இதில் யான்சி சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி உயிரிழந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பௌசியா காயமடைந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக CMBT போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து 6 நபர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த 6 நபர்களும் தான் காரில் இருந்தது. அதில் முக்கியமானவர் சுமன் சக்திவேல் என்ற நபர் தான் இந்த கொலைவெறி சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்ய பயன்படுத்திய காரில் திமுக கொடிக்கட்டி பொருத்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. மேலும் CCTV காட்சிகளை அடிப்படையாக வைத்து முதலில் பாலகுரு என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டனர். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதில் சுமன் சக்திவேல் என்பவர் திமுக ஆதரவாளராக இருந்து வருவதும் அந்த காரை இயக்கி அவர்தான் கொலை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்துதான் அந்த 6 நபர்களையும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கோயம்பேடு போலீசாரின் தொடர் விசாரணையில் பிரச்சனை நடந்த பாரானது பாலாஜி என்பவருக்கு சொந்தமானதும் இவர் தாவேகா கட்சியை சார்ந்தவர் என்பதும் இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு தெரிவித்திருந்ததும் அதனை தாவேகா தலைமை நிராகரித்திருந்ததும் தெரிய வந்தது. குறிப்பாக பாருக்குள் 17 வயது சிறுமி மற்றும் 18 வயது நிரம்பாத 2 சிறுமிகளை உள்ளே அனுமதித்தது எப்படி என தற்போது தாவேகா கட்சியை சேர்ந்த அந்த பார் நடத்தி வரக்கூடிய பாலாஜி என்பவரை காவல் நிலையத்தில் சென்று போலீசார் விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் இதுவரை 6 நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.